ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ரைடு எங்கேயும் போகல, அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். சனிக்கிழமை ஒரு லோடு வந்துச்சு, முக்கியமான லோடு ஒன்று. அதை நம்ம ஒன்றில் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா டேவர் மாற்றி விட்டோம். ஏன் டேவர் மாற்றி விட்டோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று டேவர் மாற்றி விட்டு பவர் ஒன்றில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு தகவல். நம்ம வீடியோவை பாருங்கள், இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இருக்குது. அதுக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நம்ம வண்டி தான், யார் வண்டியுமே கிடையாது. நம்ம வண்டி, நான் ஓட்டின வண்டி தான். நான் ஓட்டுறப்ப தான் இந்த விஷயம் நடந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே ஆகிடுச்சு. பண அளவுலையும் சரி, பொருள் அளவுலையும் சரி, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் ஒரு வழியாக. அது என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரில, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட நாசில். இந்த நாசில் இருக்குது பார்த்திங்களா, இதான் நம்ம ஒன்றில் போயிடுச்சு. புது வண்டியில் நம்ம வண்டி இந்த ப்ராப்ளம் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு 22,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த 3 நாசிலுமே போயிடுச்சு. சேம் இந்த 3 நாசிலுமே போயிடுச்சு. நம்ம விஜயவாடாவுக்கு ஒரு லோடு ஏற்றினோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லோடு ஏற்றினோம். லோடு ஏற்றிட்டு அது என்ன லோடு பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் லோடு, பழைய ஜென்ரேட்ரு. அந்த லோடை ஏற்றிட்டு நம்ம கிளம்புனோம். அப்போ பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சு, 2 ஜென்ரேட்டர் ஏற்றினோம், ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு வண்டியை வச்சுட்டு பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி வந்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் டீசல் நிறையா இருந்துச்சு. அந்த டேங்கில் தனியாக செப்பரேட்டாக டேங்க் இருந்துச்சு, டீசல் டேங்கு. அது பார்த்திங்கன்னா தனியாக டீசல் இருந்துச்சு. அது வண்டி மூவ் ஆக ஆடி கீழே ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே கூட வந்தவங்க ஏற்றி விடுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இப்போ வேஸ்ட் ஆகுற, அது வேணால் ஊற்றிக்க வண்டியில் அப்படின்னு சொன்னாங்க. நான் லைட்டாக யோசித்தேன், சரி அப்போ இதை ஊற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் இது முன்னாடி இது அனுபவப்பட்டது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஊற்றலை. நான் வந்து வண்டியை ஒட்டிக்கடை நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்துட்டு ஏன்ப்பா அது வேஸ்ட் ஆகுது, சும்மா ஊற்றிக்க ஒன்றும் ஆகாதுப்பா, ஏன்னா எங்களுக்கும் கூட எங்கள் வண்டிக்கும் 5 லிட்டர் பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க 5 லிட்டர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் நம்ம வண்டியில் ஒரு டியூப் எடுத்து டேங்கில் போட்டு விட்டாங்க. சாவி வாங்கி ஓப்பன் பண்ணி போட்டு விட்டாங்க. அதனால் ரொம்பலாம் போகல, ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு அதிகபட்சம் 5 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் உள்ளே போயிருக்கும். உள்ளே போயிடுச்சு. நானும் இது டீசல் டேங்க் மூடிட்டு டீசல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மீதும் நிறையா இருந்துச்சு. இதில் டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டீசல் இருந்துச்சு. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து கிளம்பிட்டோம், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 5 கிலோமீட்டர் கூட போல் பார்த்திங்கன்னா டீசல் இல்லாமல் வண்டி எப்படி ட்ரை ஆகுமோ அது மாதிரி அடைச்சி போக ஆரம்பிச்சிருச்சு வண்டி. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எதனாலையும் சொல்லிட்டு யோசிக்கவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா வண்டி ஓரன்னு போய்ட்டு பார்த்தா, அப்புறமா யோசிச்சு பார்க்குறோம் எதனால் அப்படி ஆச்சுன்னு சொன்னால், நம்ம டீசல் ஊற்றினால ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். வண்டி அடைச்சி போகுது. சரி பக்கத்தில் ஏதாவது டீசல் பங்க் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக டீசல் ட்ரை பண்ணிட்டு வேறு டீசல் போடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 கிலோமீட்டர் டீசல் பங்கே எதுவுமே இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா அப்படி அடைச்சி உடல் ஆஃப் ஆச்சு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பங்குக்கு போய் நிப்பாட்டிட்டு உள்ள டீசல் போய் தான் ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணல, ஓரளவுக்கு ஒரு லிட்டர் கிடக்கு உள்ளே கிடந்திருக்கும் எப்படியும். ட்ரை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு திருப்பி டீசல் போட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வண்டி அடைக்காமல் போச்சு. சரி ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி போயிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம டீசல் ஃபில்டர் லைட்டும் சர்வீஸ் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு வண்டி டேஷ்போர்டில். சரி ஓகே, இது எதுவும் எரராக இருக்கும், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பி போயிட்டோம். நைட்டு போயிட்டு ஒரு இடத்துல தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி காலைல போயிட்டு ஒரு இடத்துல டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் டீசலை. ஏன்னா அந்த போகிற டீசல் கொஞ்சம் ரேர் கண்டிஷன் வந்துடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா டீசலும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நேராக பார்த்திங்கன்னா அசோக் லேண்ட் ஷோரூம் போனோம், இது சேலத்தில். அங்கே போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே செக் பண்ணி டீசல் ஃபில்டர் கழட்டி பார்த்தா செம்ம சாக்கு. உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்துச்சுங்க. அந்த டீசல் ஃபில்ட்ரு கீழே அந்த டப்பாவில் ஒரு 1/4 டப்பா தண்ணி, 1/4 டப்பா டஸ்ட்டு, அவ்வளோ இது அதில் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பம்பில் டீசல் டேங்கில் ஊற்றுனதை அந்த பம்ப் வழியாக எடுத்து அதை அனுப்பியிருக்கு. அது தண்ணியும் டக்ஸ்லாம் வர வேண்டி தான் ரொம்ப அடைச்சி நம்ம போயிருந்துருக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா சரி ஓகே, ஃபில்டரை க்ளீன் பண்ண சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபில்டரே மாற்றிட்டு சரி வண்டியை எடுத்துகிட்டு செக் பண்ணால் திருப்பி பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி இறா கிளியர் பண்ணி ஆஃப் ஆகிடுச்சு லைட்டு. சரி ட்ரையல் எடுத்துகிட்டு போனோம். 10 கிலோமீட்டர் போனோம். டீசல் ஃபில்டர் லைட் எரியலை, சர்வீஸ் லைட் மட்டும் ஒரு இடத்துல அமர்ந்துச்சு. அப்போ எரிஞ்சிச்சு. அந்த மாதிரி லைட் அமர்ந்து வச்சு எரிஞ்சிச்சு. ஓகே, பிரச்சனை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லோடு கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு. லோடு கிளம்பிட்டு நாங்களும் போய் லோடை இறக்கிட்டு திருப்பி ஊருக்கு வந்துட்டு வண்டியை கொண்டு ஷோரூமில் வண்டியை விட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, லைட் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோம். இன்னும் என்ன பார்த்திங்கன்னா வண்டியோட பிக்கப் ரொம்ப கம்மியாகிடுச்சு. வண்டி நம்ம நார்மலாக ஓட்டுறதுக்கும் வண்டி தம்மாகி போகிறதுக்கும் ஒரு நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்ல, அது மாதிரி இது தம்மாக ஆரம்பிச்சிருச்சு. விட்டோடனே பார்த்திங்கன்னா சரி ஓகே செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி பம்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்த பம்புனா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான். அது பார்த்திங்கன்னா இந்த பம்பு தான். இந்த டீசல் டேங்க்லேருந்து டீசல் பம்ப் பண்ணி வெளியே எடுத்து
அப்படிங்க அனுப்பும். இந்த பம்ப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கழட்டி செக் பண்ணாங்க, இந்த பம்பை மாற்றினா சரியாகவும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கழட்டி பார்த்தாங்க, பார்த்திங்கன்னா அது சரியாக ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு இந்த இதுதான் டீசல் ஃபில்ட்ரு. பார்த்திங்கன்னா இதை தாண்டி இன்னொரு பம்ப் ஏதோ இருக்கான். அந்த பம்பில் பார்த்திங்கன்னா அதுவும் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ஃபால்ட் இருந்தால் அதை சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இதை கழட்டி சரி பண்ண சொல்லிட்டேன். இதை கழட்டி பார்த்துட்டு புதுசு மாற்றினாங்க. மாற்றி பார்த்திங்கன்னா அப்பவும் லைட் எரிஞ்சிச்சு, சர்வீஸ் லைட்டு. அப்புறம் வேறு ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க அவங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபில்டர் கழட்டி அதில் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. சரி ஓகே, இதில் எதுவும் அந்த ஃபில்டர் எதுவும் ப்ராப்ளம் இருக்காங்க பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா அதில் எதுவும் இல்லை. அது போட்டாலும் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சு தான் இருந்துச்சு. சரி கடைசியாக பார்த்திங்கன்னா நாசில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாசில் கழட்டி கொடுத்து பார்ப்போம், அது எப்படி வேலை செய்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா நாசில் போயிடுச்சு. ஒரு 22 கிலோமீட்டர் ஓடின ஒரு வண்டியை பார்த்திங்கன்னா நம்ம டீசல் ஊற்றினால பார்த்திங்கன்னா தேவலாம் நாசில் போயிடுச்சு. அப்புறமா என்ன கேட்டாங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, வேலை பார்க்கலாமா இல்லை மாற்றலாமா கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், புதுசே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். புதுசு மட்டும் பார்த்திங்கன்னா 3 நாசில் சேர்த்து 37,000 அந்த நாசில் ப்ளஸ் ஒரு பம்பு, இது 2 மாற்றினேன். அது போனால் அப்போ அந்த டைமில் சர்வீஸ் பண்ண கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. சர்வீஸ் எல்லாமே சேர்த்து பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 52,000 பில் வந்துச்சு அந்த சமயத்தில் மட்டும். சும்மா ஒரு 5 லிட்டர் டீசல், 5 லிட்டர் கூட இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் வண்டி டீசல் உள்ளே போட்டிருப்போம். அதுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 52,000 செலவு இழுத்து விட்டுச்சு வண்டி நமக்கு. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீசல் ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்குது, 5 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வாங்குவோம். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இதில் வண்டியில் ஊற்றுவோம். பழைய வண்டி ஊற்றினா பிரச்சனை இல்லைங்க, அவங்களே சொன்னாங்க. பழைய வண்டி ஊற்றினா பிரச்சனை இல்லை, BS6 பொறுத்தளவு நீங்கள் சும்மா சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 52,000 பில்லு கட்டினது கதை என் கதை அந்த மாதிரி ஆகிடுச்சு. வேறு வழி கிடையாது, நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா புது வண்டி நம்ம அப்படிலாம் விட முடியாது. நான் வாரண்டி கேட்டு பார்த்தேன், வாரண்டியும் கிளைம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபால்ட் உங்கள் மேலே அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் எதுவும் பெருசாக கேட்டுக்கல. நம்ம டீசல் ஊற்றினால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால சொல்ல வரேன், யாரும் பார்த்திங்கன்னா வெளியே டீசல்லாம் வாங்கி எதுவும் வண்டியில் ஊற்றிடாதீங்க. முடிஞ்சளவு பம்ப்லேயே போடுங்க, நல்ல பம்பாக பார்த்து போடுங்க. அப்போ தான் வண்டிக்கு சேஃப்டி, நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கோங்க. காசு எதுவும் செலவாகாது. இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரி காசை விடச்சிட்டு வர வண்டி தான். பாருங்கள், BS6 செலவு பொறுத்தளவு முடிஞ்சளவு வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா லைன் ஓட்ட வண்டி நம்ம வண்டியெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதான் ஒரு மெயினாக நான் சொல்ல வர்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோ பார்க்க முடியும். நம்ம அடுத்த ரைடு எங்கே போகிறோன்னு தெரில. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை திருச்சிக்கு லோட் ஆகிட்டு ஊருக்கு வந்துடும். வந்து நம்ம அப்படியே நம்ம வண்டியில் கிளம்ப வேண்டிய தான். இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வெளியில் எல்லாம் போவேன். நான் பெங்களூர், மதுரை அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து எங்கே வந்து வருதோ நான் ஓட்டுவேன். கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல். டாடா, பை பை, see you. I should fuck her in the Benz.